இன்றைக்கி நம்ம மட்டன் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி நம்ம கழுவி வச்ச ஈரலையும் அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரக பொடியும் கொஞ்சம் தேங்காயும் ஊற்றி நல்லா சுண்ட விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா மட்டன் ஈரல் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.